ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பட்டுப்பாவாடை சட்டை போறதுனால அவளுக்கு அழகா ரெட்டை கும்முடி போட்டு பூ வர வச்சிருக்கு. பிளைனா போடுறோம், எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடுவோம்ல, பிளைனா இருக்கா. இந்த வருஷம் நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்னா, நான் என்ன ரெசல்யூஷன் எல்லாம் போட்டிருக்கணும் அதை கடைபிடிக்கணும்ன்றதே ஒரு ரெசல்யூஷனா நான் எடுத்திருக்கேன்பா. திருவிழா கடையை சுத்தி பார்த்துட்டு வலையெல்லாம் வந்து வாங்கிட்டேன். வலையில நெக்லஸ், புத்தாண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஏதோ நகை வாங்கிருக்கு. நியூ இயர் அன்னைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு ஏஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கோலம் போறதுக்காக. எப்பயுமே நான் மட்டும் தான் ஏஞ்சி கோலம் போடுவேன். இன்னைக்கு பேபியுமே கூட சேர்த்து எழுப்பிட்டேன். எப்பயும் நான் கோலம் போட்டேன்னா இது கோணலா இருக்கு அது கோணலா இருக்குன்னு குறை சொல்லிட்டே இருக்காரு. ஸோ அதனால நீ வந்து கரெக்டா மெஷர்மெண்ட் பண்ணி எனக்கு ஒரு ரவுண்ட் போட்டு கொடுனேன். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நூலெல்லாம் பிடிச்சி அழகா வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் போட்டு கொடுத்தாரு. அவர் ரவுண்ட் போட்ட பிறகு அதே சாக் பீஸ் வச்சு மேல லைட்டா பூ டிசைன் வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா கோலமாவு போட்டாலே நான் கட்டையா வந்து கோலமாவில் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மெல்லிசா வந்து பாத்தீங்கன்னா லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் கலர் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ரவுண்ட் கொஞ்சம் பெருசா போட்டதுனால கோலம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலர் பொடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து முடிச்சாச்சு. கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு ஒவ்வொரு இதழிலுமே வந்து பாத்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சாச்சு. கோலம் நல்லா பெருசா இருக்கிறதுனால இது எழுதுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு திரும்பி வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டு இருந்தேன். ஆனா சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நம்ம கலர் கோலமோ கலர் ஃபுல்லா கொடுத்துட்டு அந்த கலர் மேல ஒயிட்டால எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கோலமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகாவே இருக்கும். ஹாப்பி நியூ இயர் ஃபுல்லாவே எழுதிட்டு அதுக்கப்புறம் கலர் கோலமால ஒயிட் கலரால லைன்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி லைன் வந்து ஹைலைட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கோலம் இன்னுமே வந்து அழகா இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே கோலம் போடுவேன். அப்புறம் அந்த கிரீன் கலர் மட்டும் நிறைய இருந்ததுனால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் போட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் டெக்கரேஷன் போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நியூ இயர் கோலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்தது. ஸோ நானும் பேபியும் சேர்ந்து வந்து போட்டோம். அவர் வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா பேபியுமே கலர் கொடுக்கலாம் ஹெல்ப் பண்ணாரு. இன்னைக்கு நாங்கள் போட்டிருந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கோலம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு துணியெல்லாம் அயன் பண்ணிட்டு இருந்தேன். குட்டி பொண்ணும் பேபி வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகலாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிட்டியா? நான் ரெடி ஆகிட்டேன். வந்து பாத்தீங்கன்னா ஜெசிதா அவுட்ஃபிட் இதுதான். பட்டுப்பாவாடை சட்டை போறதுனால அவளுக்கு அழகா ரெட்டை கும்முடி போட்டு பூ வர வச்சிருக்கா. பாருங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் அவர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா பாய் கட்ட அப்படியே தான் இருக்கு. ஆனா முடி இங்க நிறைய வளர்ந்துருச்சு, கடகடன்னு பாப்பாக்கு வளர்ந்துருச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அழகா ரெட்டை ஜடை போட்டாச்சு. ஜெசிதா அவுட்ஃபிட் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஸோ நியூ இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் கோயிலுக்கு வந்து போறேன். ஹேர் ஸ்டைல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தலை குளிச்சுன்னா எப்போயுமே இந்த இது வந்து யூஸ் பண்ணுவேன். ஹேர் வாலி இருக்குது. ஏன்னா இந்த ரொம்ப வந்து முடி வந்து குஜியாக இருக்கும். ஸோ இதை போட்டுன்னா அப்படின்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். சாஃப்டாக அப்படியே ஷைனிங்காக இருக்கும் முடி. ஆனால் ஹேர் ஸ்டைலில் எனக்கு பண்ண தெரியல. பண்ண தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். அந்த கேர்லியே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இப்படி மடக்கி விட்டு இப்படி பண்ணுவாங்க. பாருங்க கொஞ்சமா முடி வச்சு சுத்தி விடணும். எல்லாத்தையும் சுத்தா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. நம்ம ஹேர் வால்யூமைசர் வச்சு அப்படியே ஸ்ட்ரைட் பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் இப்படிதான் இருக்கு. கொஞ்சமா வந்து சீரம் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டேன்னா நல்லா ஸ்டைலா வந்து முடி மாறிடும். ஸோ நான் வந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஃப்ரீ ஹேர் இது மாதிரி விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் வண்டியில் போகும்போது என்ன ஆகும், முடியெல்லாம் வந்து அதே கலைஞ்சிடும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஏதாவது கிளிப்பு போட்டுருந்தா வந்து பார்த்தீங்கன்னா போவேன். ஸோ ஒரு நாள் கார் வாங்குறோம், இப்போ ஃப்ரீ ஹேர்ல வந்து சுத்துறோம். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்து சூப்பராக வந்து கோலெல்லாம் போட்டுட்டு 3 பேர் போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெசிதா வந்து பாத்தீங்கன்னா அழகா ரெட்டை ஜடை போட்டு பூ வச்சு கிளப்பிருந்தேன். அவ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பிச்சு போட்டா. அவளுக்கு ஒரு வேலை டைட்டா இருக்கான்னு தெரியல. அதனால அதெல்லாம் கழிச்சு போட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிளிப்பு குத்தி அழகா கிளப்பியாச்சு. போறோம் பைக் நிப்பாட்டியாச்சு. ஊரப்பட்ட கூட்டமா இருக்கு. என்ன செய்யுதா? திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு. நிறைய கடைலாம் போட்டிருக்காங்க. எனக்கு இப்போ புக் பண்ணிடுற போகும்போது எனக்கு கண்ணாடி வளையல் வாங்கி தரேன். ஓகே வளையல் வேணுமா? ஜெசிதாக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. கையில் வச்சிருந்தாலே நடந்துட்டு இருக்கா. நான் கூட்டமா இருக்கும். நியூ இயர்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில எப்பயுமே கூட்டம் இருக்கும். ஈஸியா இருக்குது. எவ்வளவு பெரிய ஆர்ச் போட்டிருக்காங்க பத்தியா?
வச்சிருக்காங்க. கோயில் ஃபுல்லாவே டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு. சாமி பார்த்தாச்சு அவ்வளவுதான். நாங்க ஆக்சுவலி வந்து சிவன் கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கடைசி ஆமா வழக்கமா வர மாதிரி வண்டி நேரம் இங்க வந்துருச்சு. இங்க பாத்துட்டு போக முடிஞ்சா சிவன் கோயிலுக்கும் போய் வரலாம். ஓகே 2 நாளா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க 2 பேரும் சிவன் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு போய் பாத்துட்டு வரலாம். சக்கரை பொங்கல் சாப்பிடுறாங்க. சக்கரை பொங்கலா? சாமியை பார்த்துட்டு சக்கரை பொங்கல். நான் வந்து ஒரு பிஸ்மில்லா பாத் இல்லைன்னா ஒரு தயிர் சாதம் எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தேன். அதான் சக்கரை பொங்கல் கொடுத்துருக்கேன். என்னம்மா நல்லா இருக்காமா? ரஷிதா அழகா சாப்பிடுவாங்க. நான் ஊட்டி விடுறேன்னு சொன்னேன், வேணாமா? வேணாம், அவ்வளோதான் சாப்பிடுவோம் சொல்லிட்டு அவளே சாப்பிட்றேன். குட் கேர்ள் அவ, குட் கேர்ள். ஜெசிதா என்ன செய்யுங்களா? வளையல் போட்டு கண்ணாடி வளையல் போட்டுக்க வாங்கி பிளைனாக போடுறதா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடுவாங்கல்ல, பிளைனாக இருக்கா நல்லா இருக்கும். அது வேண்டாம். திருவிழா கடையை சுற்றி பார்த்துட்டு வலையெல்லாம் வந்து வாங்கிட்டேன். வலையில நெக்லஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன். வீட்டில் போய் காட்டுறேன். திருவிழா கடையா? ஆமா, திருவிழா கடை தான் சொல்லி விற்கிறாங்க. சரி என்னைக்காவது ஒரு நாள் இருந்தால் திருவிழா கடை, டெய்லி இருந்தால் அது கடை. ஓகே போகலாம். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்க பாருங்க, வரும்போதே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சமைக்கிறதுக்காக. வரும்போது பிள்ளையார் கோயில் இருந்தா பிள்ளையார் கோயில அப்படியே சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு போலாமா? போலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரு பிள்ளையார் கோயில். ஆமா, அங்க போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. போய் சமைக்கணும். வா ரிஷிதா, வாமா. பொங்கல் தான், அதுக்கு மேல ஒன்னும் சாப்பிடல. கோயிலுக்கு கொடுத்தாங்களா அந்த சக்கரை பொங்கலோட நிப்பாட்டியாச்சு. ஆமா, போய் சாப்பிடலாம். விரதம் இன்னைக்கு. என்னம்மா வா. நியூ இயர் அன்னைக்குமா விரதம்? இல்ல, காலையில மட்டும் தான் விரதம். மதியத்துக்கு ஹெவியா செய்வேன் நான். இப்ப வந்த உடனே ஒரு உட்காந்து பையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு மம்மம் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்க ஆரம்பிச்சிட்டா. பசி எடுக்கும்ல. ஆமா, காலையில சாப்பிடல. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா செய்ய போறேன். சாதம் செஞ்சுட்டு சிக்கன் வறுவல் பண்ணிட்டு யாராவது தொக்கு வந்து பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவீங்க, நீங்க ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்க நான்வெஜ் சமைக்கிறீங்களேன்னு. ஆனா கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடிதான் சமைச்சு சாப்பிட்டு போக கூடாது. கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண வேணாமா? அப்புறம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தடப்படலாம் ஆரம்பிச்சுன்னா வருஷம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல. எப்பயுமே எங்க அம்மா தமிழ் நியூ இயர்னாலே வந்து நான்வெஜ் தான் சமைப்பாங்க. நீங்களாம் எப்படி சொல்லுங்க, வெஜ் சாப்பிடுவீங்களா நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு. என்னம்மா பாப்பாக்கு சைனா போட்டு விடு. பாப்பாக்கு சைனாமா காட்டு போகணும். இது மாதிரி பட்டு பாவாடெல்லாம் போட்டா அவளுக்கு எதுவுமே நகை செட்டே இல்லை. எடுக்கணும், சின்னதா செயின்லாம் எடுக்கணும் பாப்பாக்கு. பொறுமா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆர்வமாக இருக்கு. போட்டுடு பிள்ளைக்கு. அது இருட்டான். சரி ரம்மா, நான் எடுத்துட்டு போறேன். வெள்ளி செயின் இது புதுசா வந்து இதை கழட்டணுமா? அம்மா உனக்கு வாங்கல, அது எனக்கு தான். அது இது பாப்பாக்கா அம்மாக்கா? பாப்பா நல்லாதான் இருக்கு, சூப்பரா. போடு. வா கட்ட அப்பாட்ட கட்ட. குட் கேர்ள். வலையில அது கூட நீ போட்டுக்க. எனக்கு கரெக்டா இருக்கும். என்ன நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. எனக்கு தூக்கினதா எப்படி? நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தான் இது அப்ப செட் ஆகும். பாப்பாக்கு செட் ஆகல. நல்லா இருக்கா ஜெசிதா? அம்மாக்கே கமல் நல்லா குட்டி அழகா கொடுத்துருக்காங்க. எல்லாம் கமல் மாதிரி சூப்பரா இருக்கு. இதுதான் இன்னைக்கு வாங்கினது புத்தாண்டுக்கு. புத்தாண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு நகை வாங்கிருக்கு. இது கவரிங்கா இருந்தாலும் இந்த வருஷம் முழுவதுக்குள்ளே இந்த கோல்டு தான் வாங்கணும் நிறையா. சரி. ஸோ நான் என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கடத்தெருவுலாம் வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்னென்ன வாங்கினா இந்த நெக்லஸ் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் போட்டு, இந்த ஸ்டிக்கர் போட்டு பிளைனா இருக்குல்ல, இது வெளில போனா இது மாதிரி போட்டு வைக்கலாம். இப்போ இந்த இதெல்லாம் செட் ஆகல. ஸோ அதனால பிளைனா இருக்கிறது இந்த ஸ்டிக்கர் போட்டு வாங்கினேன். இதுல பெரிய சைஸ் தேடி பார்த்தேன், கிடைக்கல. குட்டியோண்டு தான் இருந்தது. சரி சும்மா வாங்கலான்ட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 10 ரூபாய் இது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா லைட் எல்லாம் விற்கும்ல, அதுல வந்து பிரியாணி அலையும் அப்புறம் இந்த மராத்தி மொக்கை பேரு. ஸோ இது வந்து வாங்கினேன். 2 தான் இல்லை, மற்றதெல்லாம் சண்டே மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல். ஸோ நான் போட்டிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 வளையல் தான் இதுல போட்டேன்.
ஸோ இந்த கையில் 2 வளையல் போட்டேன்னா கொஞ்சம் வளையல் உடஞ்சி கையில் குத்திடுச்சா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் போய் சோப் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். லூஸாக வாங்கினா நல்லா இருக்காது, இது அழகாக கை கரெக்டாக இருந்தால் தான் கண்ணாடி வளையல் அழகாக இருக்கும். ஸோ நல்லா சோப் போட்டு எண்ணெய் போட்டு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் வாங்கி வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வளையல். இது மாதிரி ட்ரெஸ் போடும்போது கூட நம்ம எதுவுமே போட்டுக்கலாம். அப்படின்னா கண்ணாடி வளையல் இங்கே போட்டு நடுவில் இந்த ஓரத்துலேயும் பார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வளையல் போட்டால் நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த வளையல் வாங்கினேன். பாப்பாவுக்கு வந்து பொம்மை வேணுமா நான் கேட்டேன், அவ எனக்கு வேணும். ஆமா, அதனால தான் எனக்கு மட்டும் பாப்பா வந்து ஷாப்பிங் பண்ணிட்டா. கியூட் கேர்ள். என்ன வேணா இங்க வந்து பொம்மை வேணும்னா அங்க கேட்டது பொம்மை வேணாம்னு சொல்லிட்டு இந்த பொம்மை என்னமா பொம்மை வேணுமா? இங்க ஒண்ணுமே கிடையாது, உனக்கு லட்டு வேணும் தரம்பா. லட்டு பிரசாதம் லட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா தாத்தாவா லட்டு கேட்கறது பத்தியா? ஆஞ்சநேயர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா லட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. நாங்க டோக்கன் 200 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் போட்டு போனோம்னா பிரசாதத்துடன் வந்து ஸ்பெஷல் தரிசனம். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம் போயிட்டு நாங்க லட்டு கொடுத்தாங்க. எப்படியா இருந்தாலும் லட்டு நம்ம 50 ரூபா கொடுத்து வாங்கணும். நம்ம மூணு லட்டு கூட நம்ம உடச்சு தரேன். இந்த லட்டு சூப்பரா இருக்கும், திருப்பதி லட்டு மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமாள் சிலை வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வெங்கடாச்சலபதி. அதுக்கப்புறம் ஒரு கப்பு பொங்கல் ஒரு கப்பு. ஆமா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். சரி நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம லஞ்ச் வந்து செஞ்சிடலாம். வா கேசரின்னு நினைக்கிற பபி. ஆமா கேசரி, அங்க பொங்கல் கொடுத்தாங்கல்ல அதனால கேசரி கொடுத்தாங்க. உன்னை பத்தியா நியூ இயர் அதுமா கேசரி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு. உன்னோட ஃபேவரட் கலர் தான் போடல, பட் என்ன கேசரி சூப்பரா இருக்கு. கேசரி, ஒரு பழம் சாத்துக்குடியா, ஒரு சாத்துக்குடி பழம் கொடுத்துருக்காங்க. என்னம்மா இம்மாத்திரம் கொடுத்துருக்காங்க? கல்கண்டு, முந்திரி, திராட்சை. அது அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபாய் கொடுத்தாங்களே என்கிட்ட, புது காயின். ஆமா புது காயின் எப்பவுமே புது காயின் கொடுப்பாங்க நியூ இயருக்கு எப்பவுமே கொடுப்பாங்க செய்யுங்க. அதனால இந்த நியூ இயர் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடு வீட்டுல வைக்கணும். புது காயின் வந்து கொடுத்துருக்காங்க. சாமியே பாப்பா தான். அதுக்கப்புறம் பிரசாதம் குங்குமம், துளசி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடு வீட்டுல வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிட்டா. நியூ இயர் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் எடுப்போம்ல எல்லாரும். எல்லா வருஷமும் ரெசல்யூஷன் எடுப்போம். ஆமா, அந்த வருஷம் வந்து ரெசல்யூஷன் எடுத்து நம்ம அதை செஞ்சு முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இந்த வருஷம் நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்னா, நான் என்ன ரெசல்யூஷன் எல்லாம் போட்டிருக்கணும் அதை கடைபிடிக்கணும்ன்றதே ஒரு ரெசல்யூஷனா நான் எடுத்திருக்கேன்பா. அதுதான் ஒவ்வொரு வருஷமும் ரெசல்யூஷன் எடுக்கிறதோட சரி, அதுக்கு ஃபாலோ பண்றதே கிடையாது. நான் பெரிய லிஸ்ட் போட்டிருக்கேன் மத்தியா, அந்த லிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெசல்யூஷன் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ரெசல்யூஷன் போடுறியா? சரி, ஓகே. சோ என்னென்ன போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வெயிட் லாஸ் குறைக்கணும் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். சோ இல்ல ட்ரை பண்ணுவேன், நான் வெயிட் ட்ரை பண்ணலாம், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அது கடைபிடிக்க முடியுமான்னு தெரியல, இப்ப ட்ரை பண்ணி பாக்கலாம். ட்ரை பண்றதுனால தானே பேபி. அப்புறம் 6 மணிக்கு காலை சீக்கிரமா 6 மணிக்கு ஏஞ்சிடணும். டெய்லியும் வந்து 6 மணிக்கு ஏஞ்சிடணும். கோலம் போடுறமோ போடலையோ டெய்லியும் 6 மணிக்கு ஏஞ்சிடணும். மார்கழி மாசம் வந்ததுல இருந்து டெய்லியும் சங்கீதம் 6 மணிக்கு எழுந்திருச்சு. அதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு 6 மணிக்கு ஏஞ்சிடணும். அதுக்கப்புறம் வீடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த சிங்க்ல வந்து ஒரு பாத்திரம் கூட இருக்கவே கூடாது. சிங்க்ல எல்லாம் கிளீனா வீடு வந்து கிளீனா பண்ணா. இப்போ பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. வீடு வந்து பாத்தீங்கன்னா நைட்டோட நைட்டா சுத்தம் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நாங்க பாண்டிக்கு போலாம் தான் பிளான் பண்ணோம். பீச்சுக்கு போயிட்டு 12 மணிக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஆனா வீடெல்லாம் பார்த்த வரை குப்பையா இருந்து. நியூ இயர் அன்னைக்கு நம்ம ரெசல்யூஷன் போய் எடுக்க போறோம். அது இன்னையில ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியில சுத்த போகாம வீடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சுத்தம் பண்ணிடலப்பா. ஹால் வந்து பக்கவா ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வீடுலாம் எப்பயுமே நீட்டா சுத்தமா வச்சிருக்கணும். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம், கோவத்தை குறைச்சிக்கணும், விட்டு கொடுத்து போகணும். இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கேர் பண்ணிக்கணும்பா. கொஞ்சமாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து நம்ம நல்லா பாத்துக்கணும். அது செல்ஃப் கேர்லயே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் எல்லாம் வந்துடும். கொஞ்சம் நம்மள வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா பராமரிச்சு பாத்துக்கணும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் போடுறேன். ஜஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போறா இல்லையா, அவளுக்கு வந்து ஹெல்தியான ஃபுட்டு, ஹெல்தியான ஸ்நாக்ஸ் அது மாதிரி வந்து மேக்சிமம் கடையில் வாங்கி தராத நம்மளே வந்து ஹெல்தியா பண்ணி கொடுக்கணும், சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வீடியோ போடணும். இதான் வருஷம் வருஷம் மேக்சிமம் நான் வருஷத்துல
எடுக்கிற ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் டெய்லி வீடியோ போடணும், 11 மணிக்கு காலைல வீடியோ போடணும்னு. லாஸ்ட் 365 நாள்ல எத்தனை வீடியோ போட்டிருக்கேன்? அது நான் வந்து பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் எடுக்கிறேன், பட் போட முடியலன்னு தான் சொல்ல வரேனே. அது ஒரு சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி அமையுது, வேலை வந்து பாத்தீங்கன்னா பிஸியா இருக்கு. சோ அதனாலதான் சரி இத்தனை ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட லிஸ்ட் வந்து போட்டிருக்கேன். நீ என்ன பண்ண போற அது சொல்லு. நானா எனக்கு ஒரே ஒரு ரெசல்யூஷன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணே ஒண்ணுதானே? ஆமா, பெருசா ஒண்ணும் கிடையாது. இந்த வருஷம் வந்து வீட்டுக்காக நிறைய கடன் வாங்கியிருக்கேன், நகையெல்லாம் வித்திருக்கேன். ஜஸ்விதா பாப்பா நகையும் சங்கீதா நகையும் வித்திருக்கேன். அதை வந்து இந்த வருஷத்துல வந்து எந்த நகையெல்லாம் நான் வித்தனோ கடனெல்லாம் அடைச்சிட்டு அந்த நகையெல்லாம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னோட ரெசல்யூஷன். அதுக்காக நான் வந்து உழைக்க போறேன். அது மட்டும் தான். எடுத்த உடனே பார்த்தா ஒரு செம்மையான ஒரு இது சொல்லியிருக்காரு, பாசிட்டிவ். வேற எந்த ரெசல்யூஷனும் இல்ல. ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் சொல்லுவாங்கல்ல, நம்ம பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நெகட்டிவிட்டி எல்லாம் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா நான் எடுக்கிற ரெசல்யூஷன் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் 1-2 போட்டாங்கன்னா அதே பிடிச்சி ஒரு நாள் ஃபுல்லா யோசிச்சு நம்ம அந்த நாளே வந்து வேஸ்டா போகும். சோ அதெல்லாம் கண்டுக்காம நம்ம வந்து நம்ம வேலை உண்டு நம்மளோட இதுன்னு சொல்லிட்டு நம்ம மாட்டணும் போதுன்னா கரெக்டா இருக்கணும். ஆமா, முன்னேறி போகணும். சோ தடைகளை உடை தடை அதை உடை ஒரு சரித்திரம் படை நாளை உணரே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாம். ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு. ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருங்க, பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். பாய்.